அனாமலி ஸ்கேன் அப்படின்றது வந்து மிட் ட்ரைமஸ்டர், அதாவது வந்து 18 to 22 வீக்ஸ்ல வந்து எடுப்போம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கேன். இதுல என்னெல்லாம் பார்க்கலாம்னா, பேபி வந்து ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் ஃபுல்லா சர்வை பண்ணி பார்த்துடலாம். இப்போ பேபியோட ஹெட்ல என்ன பார்ப்போம்னா, பேபியோட ஸ்கல் எப்படி இருக்கு, பிரெயின் எப்படி இருக்கு, பிரெயினுக்கு நடுவில் இருக்க கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து ஃபுல்லா பார்க்கலாம். பிளஸ் வந்து பிரெயினை வந்து கவர் பண்ணியிருக்கா அந்த மெனிஞ்சஸ் அதெல்லாமே வந்து நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லி பிரெயினை பொறுத்தளவுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனா நெக்ல இருந்து கீழே அந்த சாக்ரல் ரீஜன் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்பைனல் கார்டுமே வந்து நார்மலா இருக்கா, அதுல ஏதாவது வந்து பிளவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்பைன் டெவலப்மெண்ட்டும் நார்மலா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் பேபியோட ஃபேஸ்க்கு வருவோம். பேபியோட ஃபேஸ்ல என்ன பார்ப்போம்னா, ரெண்டு சைடு கண்லையுமே வந்து லென்ஸ் வந்து நார்மலா டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோஸ்ல வந்து நேசல் போன் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்ப்போம். நேசல் போன் டெவலப்மெண்ட் வந்து என்டி ஸ்கேன்லையும் பார்த்துருப்போம். சம்டைம் என்டி ஸ்கேன்ல தெரியலன்னா அதுக்கப்புறம் வந்து அனாமலி ஸ்கேன்லையும் வந்து நேசல் போன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கணும். நேசல் போன் பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வந்தோம்னா பேபியோட லிப்ஸ் எப்படி இருக்கு, அந்த மவுத்துக்குள்ள இருக்கிற பேலட் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில பேபிஸ்க்கு வந்து அந்த லிப்ஸ்ல வந்து பிளவு இருக்கும், அதை வந்து கிளெஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேலட்ல பிளவு ஏதாவது இருந்ததுன்னா பேலட்ல வந்து கிளெஃப்ட் பேலட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் பேபியோட மவுத்துக்குள்ள அந்த சிறுநாக்கம் சொல்லுவோம், அந்த யூலாவோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்ல நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேபியோட ஹார்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பேபியோட ஹார்ட் பொறுத்தளவுக்கு 4 சேம்பரோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள் பிளஸ் லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் 4 சேம்பரும் நல்லா இருக்கா, அந்த ஹார்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய வெசல்ஸ் வந்து எப்படி இருக்கு, மேஜர் வெசல்ஸ் எல்லாமே வந்து நார்மலா டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேபியோட வயிற்று பகுதி அப்டமன்ல வந்து ஸ்டொமக்கோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இண்டஸ்டைனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிளஸ் பேபியோட ஹார்ட்டுக்கும் ஸ்டொமக் பகுதிக்கும் நடுவில் ஒரு மசில் இருக்கும் டயஃப்ரம், அதுவும் வந்து நார்மலா டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க.